சின்ன மூவி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோட் ரிவ்யூ பார்க்கலாமாங்க. ராஜாங்கமும் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. ஏன்னா சேது என் கையால் அங்கே இது சமூக சேவை விருது வாங்கினது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே இங்கே உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அப்பத்தாவும் ஒரு முடிவு பண்ணுறாங்க. இங்கே தமிழ்ச்செல்வி வயிற்றில் 2 குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ சொன்னாதான் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா புரிஞ்சு தமிழ்ச்செல்வி மேலே கொஞ்சம் அவங்க மேலே மரியாதையும் வரும் அப்படின்ற மாதிரியுமே அப்பாத்தா யோசிக்கிறாங்க. ஆனால் அங்கே சேதுவுமே தமிழ்ச்செல்வி மேலே ரொம்பவே பாசம் வச்சுக்கிட்டு தமிழ்ச்செல்விக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே சேது பண்ணாமல் இங்கே கருப்பு கிட்ட சொல்லி தமிழ்ச்செல்விக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா காலேஜுக்கு நடந்தது தானே போயிருக்காங்க. ஆனால் அங்கே காரில் போகணும் அப்படின்ற மாதிரி ராஜாங்கம் சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கருப்புமே இங்கே சேதுக்கு சொன்னதெல்லாமே அங்கே தமிழ்ச்செல்விக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்ச்செல்வியும் டெய்லியும் இங்கே காரில் போயிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ராஜாங்க கையிலிருந்து இங்கே சமூக சேவை விருது வாங்கினது இங்கே தமிழ்ச்செல்விக்கும் ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் தமிழ்ச்செல்விக்கும் தன் வயிற்றில் 2 குழந்தை வளர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்விக்கே தெரியாது. இந்த விஷயம் அப்பத்தாக்கு மட்டும்தான் தெரியும். அப்பத்தாவும் சேதுக்கிட்ட ராஜாங்கத்துக்கிட்ட தமிழ்ச்செல்வி இவங்க 3 பேர்கிட்டையும் அந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வலாகவும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த சமயத்தில் சொன்னாதான் எல்லாருமே ஏற்றுக்கிட்டு தமிழ்ச்செல்வியை அந்த வீட்டுக்குள்ளே வர வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவுமே யோசிக்கிறாங்க. ஆனால் சாபுத்திரியும் தாமரையும் இங்கே 2 பேரும் அங்கே சேதுவும் தமிழ்ச்செல்வியும் இந்த அவார்டை வாங்கினது அவங்களுக்கு ரொம்பவே கோபமாக தான் இருக்குது. அந்த அவார்டு வாங்கினதும் இல்லாமல் தமிழ்ச்செல்வி அந்த 1 கோடியும் வாங்கிட்டாங்க. அதை நினச்சி இங்கே சாபுத்திரியும் தாமரையும் ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு சமயம் இங்கே ஈஸ்வரியும் சித்ராவும் 2 பேரும் அங்கே கஷ்டமாக இருக்காங்க. அந்த ஒரு விஷயமே இங்கே அவங்களுக்கு 2 பேருக்கும் சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன்னா சாபுத்திரியும் தாமரையும் 2 பேரும் இங்கே போஸோட கல்யாணம் நடக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் அதே மாதிரி இந்த கல்யாணம் நடக்காத மாதிரி தான் இருக்குது. ஏன்னா காவியாவும் அங்கே போஸுவை ரொம்பவே சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே காவியா போஸுக்கு ரொம்பவே அங்கே பொறுப்பு வரணும், அந்த பொறுப்பு வந்தால் தான் அங்கே போஸு கூட சேர்ந்து வாழ்வேன் அப்படின்ற மாதிரியுமே வாக்கு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இங்கே போஸு எப்பவும் போல் அங்கே கிச்சனில் தான் படுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த கிச்சனில் படுக்க வைக்கிறதுக்கு காரணமே காவியா தான். ஏன்னா உனக்கு எப்போ அந்த பொறுப்பு வருதோ அப்போ என் கூட சேர்ந்து சந்தோஷமாக இருக்கலாம். அதுவரையும் நீ 6 மாதத்துக்கோ 1 வருஷத்துக்கோ உனக்கு எப்போ அந்த ஒரு பொறுப்பு வருதோ அப்போ தான் உங்க கூட சேர்ந்து சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு காவியா சொல்லியிருப்பாங்க. அதை நினச்சி இங்கே போஸுமே ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு தான் இருக்கார். ஏன்னா நம்ம ஒரு செஞ்ச தப்புனால இங்கே நம்ம வெளியே கிச்சனில் படுத்துக்கிட்டு இருக்குதா ஆச்சு. இங்கே காவியா சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்குதா இருக்குது. எனக்கு அவள் காவியால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போஸுமே ரொம்பவே கோபமாக தான் இருக்கார். ஏன்னா போஸு ரொம்பவே திருத்துத்தனம் பண்ணி அங்கே எல்லாரும் இது நிம்மதியும் கெடுத்துக்கிட்டு தான் இருந்து பழக்கம். ஆனால் அங்கே காவியா சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறது காவியா கிட்ட இருக்கிற அவங்க அப்பா கிட்ட இருக்கிற சொத்து நகை அதெல்லாம் வாங்கணும் அப்படின்றதுனால தான் இங்கே போஸுமே அங்கே காவியா சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு சைலண்டாக இருக்கார். ஆனால் அங்கே காவியா கிட்ட எதுவுமே இல்லைன்னா அங்கே போஸு சுயரூபமே வேறையாக இருந்திருக்கும். ஏன்னா காவியா பண்ணுறதெல்லாம் ஏற்றுக்கிட்டு சகிச்சுக்கிட்டு அங்கே போஸ் இருக்கிறதெல்லாம் பார்த்தா ரொம்பவே அதிசயமாக தான் இருக்குது. ஏன்னா அங்கே ஈஸ்வரியும் சித்ராவும் ரொம்பவே சைலண்டாக இருக்காங்க. ஏன்னா இவங்கள பார்த்தே நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இவங்க 2 பேரும் எதனா ஒரு நல்லது அவங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் அவங்க சைலண்டாக இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அவங்கள என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். ஏன்னா ஈஸ்வரியும் சித்ராவும் இவங்க தமிழ்ச்செல்வி சேது 2 பேரும் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அங்கே போஸு கல்யாணம் நடந்துருச்சு. அங்கே காவியா சொல்கிறத கேட்டுக்கிட்டு இருந்தால் தான் அங்கே காவியாவுக்கு சேர வேண்டிய சொத்து நகை எல்லாமே வந்து இங்கே போஸுக்கு சேரும் அப்படின்றதுனால ஈஸ்வரியும் சித்ராவும் சைலண்டாக இருக்காங்க. ஆனால் இப்போ யாருக்குன்னா ஒருத்தருக்கு கெடுதல் நினைக்கணும் அப்படின்றதுனாலேயே இங்கே தமிழ்ச்செல்வியும் சேதுவும் அந்த 1 லட்ச ரூபாய் வாங்கின தமிழ்ச்செல்வியும் நல்லா இருக்கக்கூடாது, அந்த விருது வாங்கினா சேதுவும் நல்லா இருக்கக்கூடாது, இங்கே போஸோட கல்யாணம் நிறுத்திருந்தே இங்கே சேது தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரிக்கு ரொம்பவே கோபமாக இருக்குது. ஆனால் ஈஸ்வரி என்னதான் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஈஸ்வரி ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் ஏதோ ஒரு விஷயம் பண்ணி இங்கே யாருக்குன்னா ஒரு கெடுதல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவங்களுக்கு பண்ணலைன்னா இன்றைக்கி தூக்கமே வராது. அதுக்கப்புறம் ராஜாங்கமும் இங்கே ஒரு முடிவு எடுக்கிறாங்க. தமிழ்ச்செல்வியும் சேதியும் 2 பேரும் சேர்த்து வச்சா என்ன? ஏன்னா தமிழ்ச்செல்வியும் ஒரு தப்பு தான் பண்ணியிருக்கா, ஆனால் நல்லது நிறையவே பண்ணியிருக்கா. அவங்க
ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்தா ரொம்பவே சந்தோஷமாக இருக்குவாங்க. ஏன்னா இந்த டைவர்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கு, அந்த விஷயம் இப்போவே கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் முடிவு பண்ணி அதை சொல்கிறது நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அப்பத்தாவும் இங்கே சேதுவும் தமிழ்ச்செல்வியும் ஒன்று சேரணும்னா இந்த விஷயத்த நம்ம இப்போ சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவும் யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ராஜாங்கம் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், முக்கியமான விஷயம், இந்த விஷயத்த நீ கேட்டுனா ரொம்பவே சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தாவுமே சொல்லிக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் இங்கே ராஜாங்கமும் என்ன அப்பத்தா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கமும் கேட்குறாங்க. உடனே அப்பத்தாவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எங்கள் தமிழ்ச்செல்விக்கு பிறகண்டா இருக்கா அப்படின்ற விஷயம் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் தமிழ்ச்செல்வி பிறகண்டா இருக்கா, ஆனால் ஒரு குழந்தைன்றது மட்டும்தான் உங்களுக்கெல்லாம் தெரியும். ஆனால் இன்னொரு குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கெல்லாம் தெரியாது. தமிழ்ச்செல்வி வயிற்றில் 2 குழந்தை இருக்குது. அந்த விஷயம் எனக்கும் இங்கே வசந்திக்கு மட்டும்தான் இந்த விஷயம் தெரியும். இந்த விஷயத்த இப்போ நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மனசு வந்துச்சு, அதனால சொல்லிட்டேன். இந்த விஷயம் தமிழ்ச்செல்விக்கே தெரியாது. இந்த தமிழ்ச்செல்விக்கே தெரியாமல் நான் மறைச்சி வச்சுக்கிட்டு இருக்கேன். நம்ம வாரிசு 2 வாரிசு அங்கே தமிழ்ச்செல்வி வயிற்றில் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அங்கே தமிழ்ச்செல்வியை நம்ம நல்லா பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரியுமே அப்பத்தா சொல்லிடுறாங்க. உடனே எங்கள் ராஜாங்கத்துக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இந்த விஷயத்த ஏன் அப்பத்தா இந்த விஷயத்த மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்க, எதனால இதெல்லாம் மறைச்சி இங்கே தமிழ்ச்செல்விக்கிட்டையும் மறைச்சி எல்லாருக்கிட்டையும் மறைச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பத்தா கேட்குறாங்க. உடனே எங்கள் அப்பத்தாவும் இங்கே நீ தமிழ்ச்செல்வி மேலே ரொம்பவே கோவமாக இருந்த, ஆனால் அந்த தமிழ்ச்செல்வி விஷயத்த பேசினாவே நீ ரொம்பவே கோவமாவ அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த விஷயத்த நான் மறைச்சி வச்சுட்டு இருந்தேன். இல்லைனா இந்த விஷயத்த நான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், உடனே அப்பத்தா நீ சொன்ன விஷயம் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இந்த விஷயத்த நானே நினச்சிட்டு இருந்தேன், இங்கே தமிழ்ச்செல்வியும் சேதுவும் 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானே யோசிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். ஆனால் நீ தமிழ்ச்செல்வி வயிற்றில் 2 வாரிசு வளர்ந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க அப்பத்தா சொல்லவும், உடனே அங்க அப்பத்தா கிட்ட ராஜாங்கம் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்க கருப்பு கிட்ட கூப்பிட்டு அங்கே இது சேதுவையும் தமிழ்ச்செல்வியும் 2 பேரையும் கூப்பிட சொல்கிறாங்க. உடனே சேதுவும் தமிழ்ச்செல்வியும் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ராஜாங்கமும் சேது நீ இதுக்கு மேலேயும் அந்த விவாகரத்து விஷயத்தை கேன்சல் பண்ணு, இதுக்கு மேலே தமிழ்ச்செல்வியும் நீயும் 2 பேரும் சேர்ந்து வாழ்கிறது தான் சரியாக படுது, நீ என்ன முடிவு எடுக்கிறியோ அது நான் கட்டுப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ராஜாங்கம் சொல்லிடுறாங்க. உடனே எங்கள் சேதுவும் யோசிச்சு பார்த்துட்டு தமிழ்ச்செல்வி மேலே ரொம்பவே பாசம் வச்சுக்கிட்டு இருக்காரு சேதுவும். அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவே சொன்னதுனால நாங்கள் தமிழ்ச்செல்வி கூட சேர்ந்து வாழ்றதுக்கு எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்படின்ற மாதிரியுமே இங்கே சேதுவுமே சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்விக்கு கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது. ஏன்னா அங்கே சேது சொன்ன வார்த்தை எங்கள் தமிழ்ச்செல்விக்கு இன்னைக்கு வரைக்கும் அங்கே கொத்திக்கிட்டே இருக்குது. ஏன்னா சேது ஏதோ தெரியாமல் குடிச்சிட்டு அந்த ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு. ஆனால் அங்கே தமிழ்ச்செல்வி மனசில் ரொம்பவே காயம் பட்டிருக்குன்னே சொல்லலாம். தமிழ்ச்செல்வியும் உங்கள் ராஜாவும் கேட்குறாரு, தமிழே நீ என்ன சொல்கிற, அந்த விஷயத்தில் நீ எடுக்கிற முடிவு என்ன அப்படின்ற மாதிரி மிஸ் ராஜாவும் கேட்குறாரு. உடனே தமிழ்ச்செல்வி அங்கே மாமா நீங்கள் சொன்னீங்கன்னா நான் எதுவும் நாளையுமே செய்வேன், ஆனால் அவர் எனக்கு எவ்வளவோ நல்லது பார்த்துருக்காரு. நாங்கள் புதக்குழியில் விழுந்த போதுமே அந்த ஆபத்தான காட்டுக்குள்ளே என்னை அவரு தான் காப்பாற்றினார். ஏன்னா இப்போ நான் உயிரோடு இருக்கிறேன்னா அதுக்கு காரணமே அவரு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ்ச்செல்வியுமே அதுக்கு ஒத்துக்கிறாங்க. ஏன்னா தமிழ்ச்செல்வி வயிற்றில் வளருது 2 குழந்தை அப்படின்ற மாதிரியுமே ராஜாங்கம் சொல்லிடுறாரு. இதை கேட்ட சேதுக்கும் தமிழ்ச்செல்விக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தாலுமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இங்கே ராஜாங்கமுக்கு இந்த விஷயம் எப்படி தெரியும்னு சொல்லிட்டு எங்கள் தமிழ்ச்செல்வியுமே யோசிக்கிட்டு இருக்காங்க. மாமா உங்களுக்கு எப்படி தெரியும் மாமா இந்த விஷயம், நீங்கள் ஹாஸ்பிட்டலும் வந்ததில்லை, அந்த செக்கப்புக்குமே வந்ததில்லை, எப்படி உங்களுக்கு தெரியும், நீங்கள் சொல்கிறத என்னால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தமிழ்ச்செல்வி கேட்குறாங்க. உடனே இந்த விஷயத்த எனக்கு அப்பத்தா தான் சொன்னாங்க, இந்த விஷயத்த உங்ககிட்ட இருந்து மறைச்சி வச்சுட்டு இருந்தது அப்பத்தா மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கம் சொல்கிறாங்க. உடனே எங்கள் தமிழ்ச்செல்விக்கு அந்த விஷயத்த நினச்சி சந்தோஷப்படுறதா கஷ்டப்படுறதான்னு நினச்சி அவங்க, ஏன்னா ஒரு என்னுடைய வயிற்றில் 2 குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போதே எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஏன் அப்பத்தா இந்த விஷயத்த என்கிட்டேருந்து மறைச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ்ச்செல்வி கேட்குறாங்க. இதை கேட்டதுமே தமிழ்ச்செல்வி கேட்டதும் இங்கே அப்பத்தா என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழே இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் ஆசை தான், ஆனால் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழலை அப்படின்றது என் மனசில் உறுத்திக்கிட்டே இருக்குது. ஏன்னா நான் சாகிறதுக்குள்ளே நீங்கள் 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் அப்படின்றது தான் என்னோட ஆசை. ஆனால் நான் செத்துவுமே ஆக்டிங் பண்ணியுமே நீங்கள் 2 பேரும் சேரலை அப்படின்னு நினச்சி தான் இந்த விஷயத்த நான் மறைச்சி வச்சேன் அப்படின்ற மாதிரியுமே அப்பத்தா சொல்கிறாங்க. உடனே எங்கள் தமிழ்ச்செல்வியும் என்ன அப்பத்தா இந்த விஷயத்துல தான் மறைக்கிறதா, என்னோட வயிற்றில் 2 குழந்தை வளருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா என்னை விட வேற யாரு ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க, இந்த விஷயத்த ஏன் என்கிட்ட இருந்து மறைச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ்ச்செல்வியுமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அப்பத்தா சேதுவும் நீயும் 2 பேரும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த விஷயத்த மறைச்சேன்.
உங்கள் 2 பேருக்கிட்டேயுமே சொல்லணும் எனக்கு அப்படி ஆசை தான். ஆனால் நீங்கள் 2 பேரும் அங்கே விவாகரத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சுற்றிக்கிட்டு இருந்த பார்த்தா எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்ற மாதிரியுமே அப்பத்தா சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் சேதுவும் இன்னும் பார்த்தா இந்த விஷயத்துல தான் மறைக்கிறதா, இந்த விஷயத்த நீங்கள் முன்னாடியே சொல்லிக்கணும், நான் தமிழ்ச்செல்வியை தூக்கி கொண்டாடி இருப்பேன்ல, இப்போவே தமிழ்ச்செல்வி மேலே எனக்கு ரொம்பவே பாசம்தான். ஆனால் தமிழ்ச்செல்வி என்கிட்ட ரொம்பவே மறக்க முடியாத பொய்யை சொல்லியிருக்கலாம். ஆனால் அவள் வயிற்றில் வளர்கிற குழந்தை என்னோடையது. அவகிட்ட நான் ஏதோ தப்பான ஒரு வார்த்தை தெரியாமல் சொல்லியிருக்கலாம். ஆனால் அவள் என்னுடைய பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேது சொல்கிறத கேட்டதும் தமிழ்ச்செல்விக்கு ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன்னா தமிழ்ச்செல்வி, சேது, அப்பத்தா, ராஜாங்கம் இவங்க பேசுகிறத காதலை கேட்க முடியாமல் அங்கே சாபுத்திரி, சித்ரா, ஈஸ்வரி எல்லாருமே உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு யாருமே நல்லாவே இருக்கக்கூடாது, தான் நல்லா இருந்தால் அதுவே போதும் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே சாபுத்திரியும் அங்கே நின்றுக்கிட்டு அண்ணன் இவங்க சொல்கிறதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கீங்கண்ணே, அங்கே தமிழ்ச்செல்வி எவ்வளோ பெரிய பொய்யை சொல்லி நம்ம குடும்பத்தவே ஏமாத்திட்டு இருக்கா, அவளை போய் எங்கள் சேது கூட சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாபுத்திரி சொல்லவும் உடனே ராஜாங்கமும் தமிழ்ச்செல்வி எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்கலாம், ஆனால் நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவோ நல்லது பார்த்துருக்கா, நீ எதுவுமே பேசாத, தமிழ்ச்செல்வி இங்கே சேது கூட சேர்ந்து சந்தோஷமாக இருந்தால் தான் எல்லாருக்குமே சந்தோஷம், நீ யாருமே நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்காத, நீ பேசவே பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரியும் சித்ராவும் எவ்வளோ சைலண்டாக இருக்காங்க, அது மாதிரி சைலண்டாக இரு, நான் பேசுகிறத மட்டும் நீங்கள் கேட்டுக்கோங்க, அது மறுப்பு இது எதனா பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு பயங்கரமாக கோவம் வந்துடும், ஏற்கனவே நீங்கள் எல்லாருமே பண்ண தப்பெல்லாம் மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கம் கேட்குறாரு. ஏன்னா தமிழ்ச்செல்வி அவ்வளோ நன்றி பண்ணியிருக்காங்க. ஏன்னா ராஜாங்கம் இப்போ உயிரோடு இருக்காங்கன்னா அதுக்கு காரணமே இங்கே தமிழ்ச்செல்வி மட்டும்தான். ஏன்னா தமிழ்ச்செல்வி மேலே எங்கள் ராஜாங்கத்துக்கு ஒரு தனி மரியாதையே வந்துருச்சு. ஆனால் அப்பத்தாக்கு முன்னாடியிலிருந்தே அங்கே தமிழ்ச்செல்வி நல்லது பண்ணாலும் சரி கெட்டது பண்ணாலும் சரி தமிழ்ச்செல்வி மிகப்பெரிய மரியாதையும் அன்பும் வச்சுட்டு இருந்தாங்க அப்பத்தா. ஆனால் அப்பத்தா இங்கே சேதுவையும் தமிழ்ச்செல்வியும் 2 பேரையும் ஒன்று சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா ரொம்பவே ஆசைப்பட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ நிறைவேற போகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தா நினைக்கிற போதே ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்காங்க. ஆனால் ஈஸ்வரியும் இங்கே போஸ் இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லி அங்கே காவியாவை சைலண்டாக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனால் முன்னாடியே இங்கே ராஜாங்கம் இங்கே காவியாவை பற்றி எதுவுமே பேசக்கூடாது, ஏன்னா காவியா அங்கே போஸு ரொம்பவே கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுமே கல்யாணம் பண்ணி போஸுவை திருத்தி அங்கே போஸு கூட சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே காவியோட மனசை இங்கே போஸும் இது ராஜாங்கமும் புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா காவியா பண்ணுறது தான் சரி அப்படின்ற மாதிரியுமே இங்கே ஈஸ்வரி கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் ஈஸ்வரி அங்கே இதை நினச்சி சைலண்டாகவும் ஆகிடுறாங்க. தமிழ்ச்செல்வி இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க, அவங்க சந்தோஷமாக இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாபத்திரியும் தாமரையும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ராஜாங்கம் இந்த விஷயத்தை பற்றியே நீங்கள் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டதுனால இங்கே ஈஸ்வரியும் சாபத்திரியும் சைலண்டாகவே இருக்காங்க. அம்மா இவங்க இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா பார்த்தா எனக்கு வயிறெல்லாம் எரியுதுமா, இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்பவே அப்செட்டாகவும் இருக்குது, இவங்களெல்லாம் பேசுகிறதெல்லாம் கேட்டால் என்னால் முடியாதுமா, இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாமரையும் சாபத்திரிக்கிட்ட சொல்கிறாங்க. சாபத்திரியும் இருடி இவங்க என்ன தான் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டாகவும் இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே ராஜாங்கமும் சேதுவும் தமிழ்ச்செல்வியும் 2 பேரும் சேர்ந்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கத்தோட முடிவு. ஆனால் இங்கே தமிழ்ச்செல்வியும் சேதுவும் 2 பேரும் என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கத்துக்குமே தெரியல. ஆனால் ராஜாங்கம் சொல்லிட்டாங்க அப்படின்றதுனால இங்கே சேதுவும் இதுக்கு சம்மதிச்சாரு. ஆனால் தமிழ்ச்செல்வி அந்த விஷயத்த என்ன முடிவெடுக்கிறதுன்னு சொல்லிட்டு குழம்பி போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இங்கே ராஜாங்கம் மாமா அவர் சொன்ன எப்பவுமே மீறினதில்லை. ஏன்னா ராஜாங்கம் அவர் இங்கே மலர் அக்கா கூட எவ்வளவோ நல்லது பண்ணியிருக்காரு, அவர் நல்ல விஷயம் நினச்சி தான் அவர் ஒரு விஷயத்த சொல்லுவார், அவர் விஷயத்துக்கு நம்ம மறுப்பு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியும் இதுக்கு ஓகேவும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ராஜாங்கம் இங்கே தமிழ்ச்செல்வி கையை பிடிச்சி இங்கே சேதுக்கிட்ட சேது இங்கே தமிழ்ச்செல்வியை ரொம்பவே நல்லா பார்த்துக்கணும், இப்போ நான் உயிரோடு இருக்கிறேன்னா அதுக்கு காரணமே தமிழ்ச்செல்வி தான், அது மாதிரி என் மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்கியோ அது மாதிரி தமிழ்ச்செல்வி மேலே வச்சு அவள் வயிற்றுல வளர குழந்தைய நல்லபடியாக வளர்த்து என்னோட வாரிசை என் கையில் காமிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் சொல்லிடுறாங்க. உடனே சேதுவும் அவங்க அப்பா சொல்கிறாங்க அப்படின்றதுனால அங்கே அதுக்கு ஓகேவும் சொல்லி தமிழ்ச்செல்வியை நல்லா பார்த்துக்க வேண்டியது என்னோட பெரிய பொறுப்புப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வாக்குமே கொடுத்துட்றாங்க சேதுவும். அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்க்குற
கருப்புக்குமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இங்கே அப்பத்தாக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அப்பத்தா இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசையாகவும் இருக்கிறாங்க. ஏன்னா அது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போது அப்பத்தாக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன்னா சேதுக்கும் மிகப்பெரிய சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன்னா தமிழ்ச்செல்வி கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேது மனசுலையுமே எப்போவே வந்துருச்சு. ஆனால் தமிழ்ச்செல்வி என்ன சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த ஒரு வார்த்தைக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு சேதுவும். ஏன்னா தமிழ்ச்செல்வி எப்போவுமே இங்கே சேதுக்கிட்ட வந்து நான் உன்னோட சேர்ந்து சந்தோஷமாக வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி வாயில் வராது. ஏன்னா தமிழ்ச்செல்வியை பார்த்து கேட்ட ஒரு வார்த்தை தமிழ்ச்செல்விக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கிறதுனால தமிழ்ச்செல்வி அந்த வார்த்தையை கேட்கறது கூட அசிங்கமாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.